நம்ம மாணவர்கள் இருக்கிறது வந்து சிக்கல். ஸோ அந்த மாதிரி எந்த விதமான டைவர்ஷன்ஸ்ல உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா, ஸ்போர்ட்ஸ்ல போங்க. நம்ம அரியலூர் மாவட்டத்தில் ஆல் இந்தியா லெவல்ல ஹாக்கி பிளேயர் இருக்காங்க, கபடி பிளேயர்ஸ் இருக்காங்க, நேஷனல் லெவல் செஸ் பிளேயர் சொன்ன மாதிரி ஒரு 10 வயசு சிறுமி வந்தாங்க போன வாரம். இன்டர்நேஷனல் லெவல்ல டாப் லைன். சோ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா, ஸ்போர்ட்ஸ்ல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அகாடமிக்ஸ் பிடிக்குமா, அகாடமிக்ஸ்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களுக்கு டான்ஸ், பாட்டு அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அதுல டெவலப் பண்ணுங்க. ஆனா டைவர்ஷன்ஸ்ல போகாது. அதே மாதிரி ஒரு டைவர்ஷன் தான் இந்த பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன். தயவு செஞ்சு மாவட்ட காவல்துறை சார்பா, அரசாங்க சார்பா நம்ம என்ன கேட்கிறோம்னா, மாணவர்கள் மத்தியில எந்த விதமான ஒரு பாகுபாடோ எந்த விதமான ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. நீங்க படிக்கிறீங்க, காலேஜ்ல சேம் யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. யாருமே வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட ட்ரெஸ் போட்டு வர முடியும். ஏன்னா நீங்க வந்து இந்த காலேஜ்ல வந்தீங்கன்னா நீங்க எல்லாருமே சமம். அந்த பார்வை வந்து உங்களுக்கு லைஃப் லாங் இருக்கணும். என் பக்கத்துல உட்கார்றவங்க, என் கிளாஸ்ல இருக்கிறவங்க எந்த ஜாதி எந்த மதம் அதெல்லாம் பார்க்கவே கூடாது. அது இதுக்கான வயசு. உங்க இந்த வயசு வந்து படிக்கிறதுக்கு, உங்க திறமையை வளர்க்கறதுக்கு, உங்க வெற்றி அடையறதுக்கு வயசு. சோ அரசாங்கம் கொடுத்த பல்வேறு திட்டங்களை பயன்படுத்தி, சலுகைகளை பயன்படுத்தி, நல்ல நோக்கத்தோட நல்லா கஷ்டப்பட்டு மாணவர்கள் வந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களால வந்து இந்த மாதிரி ஒரு மேடையில வந்து எங்க மாதிரி பேச முடியும். பேசி உங்களால ஒரு 1000 பேரை இன்ஸ்பயர் பண்ண முடியும். இது ஏன்னா இந்த பாகுபாடுகள்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த பாகுபாடை களையணும்னா நம்மளுக்கு அடிப்படையில கல்விதான் மிக முக்கியம். அதற்கு அடுத்தது கல்விக்காக தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை எல்லாம் நாம் மேற்கொண்டிருக்கோம். அண்மையில் கூட நிறைய மிக முக்கியமான திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. படிக்கிற மாணவர்களுக்கு கல்விக்காக தமிழ் முதல்வன், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் எல்லாம் தமிழக அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. படிக்கிறதுக்காக நமக்கு வந்து இந்த மாதிரி சமூக ரீதியாக நம்ம இடர்பாடுகளை சந்தித்து ஃபர்ஸ்ட் முதல் தலைமுறை முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து இடஒதுக்கீடு கூட இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து எல்லா வசதிகளையும் தமிழக அரசால் செய்து கொடுக்கப்படுகிறது. அதற்கு அடுத்தது கல்வியில் யாரும் ஏதாவது பொருளாதார ரீதியானதோ ஏதோ அறியாமையினாலோ யாரும் கல்வியை கற்காமல் தடை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் தமிழக அரசு பல்வேறு முயற்சிகள். இப்போ நான் முதல்வன் அப்படிங்கிற அந்த ஸ்கீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்பெஷல் கேம்ப் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஏதாவது விடுபட்டுவாங்க, +2 முடிச்சுட்டு காலேஜ் போகாத, ஹையர் ஸ்டடீஸ் போகாதவங்க, ஸ்கூல் லெஃப்ட் அவுட்ல யாரெல்லாம் ஒவ்வொருத்தராக